சிம்ப்ளிஃபைல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 பவரில் இருக்கிற நம்பர்ஸ் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் பவர் வந்துட்டு வேறு வேறு தான். ஆனால் இதுக்குள்ளே எத்தனை இருக்கும்? ஒரு 10 பவர் 7 இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 10 பவர் 7 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 10 பவர் 7 10 பவர் 7 காமனாக வெளில எடுத்துடலாமா? ஓகேவா? ஸோ அப்போ 10 பவர் 7 காமனாக இப்போ வெளில எடுத்தாச்சு. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2.75 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும்? 1.23 இன்ட்டு 7 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரே ஒரு 10 மட்டும் இருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு 10 பவர் 7 இன்ட்டு 2.75 ப்ளஸ் ஸோ இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன இருக்கும்? இவ்வளோ கிடைக்குமா? ஸோ 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா? அப்போ எங்கே வரும்? 12.30 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 12.30ஓட ஒரு 2.75 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15.05 இன்ட்டு 10 பவர் 7 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ நம்மளுக்கு எப்போவுமே பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கணும்? ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கணும். 2 நம்பர்லாம் கிடையாது, ஒரே ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கேருந்து இங்கே ஒரு நம்பர், இங்கேருந்து இங்கே ஒன்று ஷிஃப்ட் ஆகுதா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 1.505 இன்ட்டு ஸோ ஷிஃப்ட் ஆகிறது ஒன்றே ஒன்று, ஸோ 10 பவர் 1. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 பவர் 7. ஸோ இப்போ பேஸ் 2 ஈக்குவல்னால் பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ 1.505 இன்ட்டு 10 பவர் 7 ப்ளஸ் 1. ஸோ 7 ப்ளஸ் 1 வந்துட்டு எவ்வளோ? 8. ஸோ அப்போ 1.505 இன்ட்டு 10 பவர் 8. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1.598 இன்ட்டு 10 பவர் 15 மைனஸ் 4.58 இன்ட்டு 10 பவர் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 17, இது 15. ஸோ இருக்கிறதுல எது சின்ன நம்பர்? 15 தானே சின்ன நம்பர். ஸோ இப்போ 15 வரைக்கும் வெளியில் எடுத்துக்கும். ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 15 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2 மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ காமனாக வெளில எடுக்கிறோம்? 10 பவர் 15 வரைக்கும் காமனாக வெளில எடுத்துட்டோம். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1.598 இன்ட்டு 10 பவர் 17ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 2. ஸோ 10 ஸ்கொயர் வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைனஸ் 4.58. ஓகேவா? ஸோ இதில் தான் 15மே வெளில போயிடுச்சு இல்லை? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 100. ஸோ 2 0 சேர்த்துக்கலாமா? ஸோ அப்போ 10 பவர் 15 இன்ட்டு 159,800. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கணுமா? அப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல பாயிண்ட் வரும். மைனஸ் 4.58. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணலாமா? 159.8லேருந்து 4.58 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 800 கூட வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 0, இப்போ இது வந்துட்டு 10 ஆகிடுமா? ஸோ இது 7. ஸோ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. ஸோ 5 1. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 பவர் 15 இன்ட்டு 155.220. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்போவுமே எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கணும்? இந்த இடத்துல தான். ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் இருந்தால் தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1.5522 இன்ட்டு 10 பவர் ஸோ எத்தனை டைம் போகுது? 1 2. இப்போ 10 பவர் 2. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு 10 பவர் 15 இருக்கா? ஸோ பேஸ் 2 ஈக்குவல்னால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? 1.5522 இன்ட்டு 10 பவர் 15 ப்ளஸ் 2. ஸோ 15ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17. ஸோ அப்போ 1.5522 இன்ட்டு 10 பவர் 17. ஓகேவா? புரிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு. தேர்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? மல்டிப்ளிகேஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ 1.02 இன்ட்டு அடுத்தது இங்கே ஒரு நம்பர் என்னது? 1.20. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 பவர் 10 இன்ட்டு 10 பவர் -3. ஓகேவா? ஸோ பேஸ் 2 ஈக்குவல் பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இருந்தது மைனஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 102 இன்ட்டு 212. ஓகேவா? ஸோ அப்போ 2 2s are 4, 0 டைம்ஸ் 0, 1 2 is 2. மறுபடியும் 1 டேபிளில் போடுறப்போ இவ்வளோ வரும். ஸோ இப்போ 1 2 2 4 அப்படிங்கிறது தான் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா? 1 2 2 4. ஒரு 0 இருக்கா? ஸோ இப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்? 4 நம்பர்ஸுக்கு முன்னாடி. 1 2 3 4.
ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 பவர், ஸோ பேஸ் ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுக்கலாமா? ஸோ 10 - 3 ஸோ 10 - 3 வந்துட்டு எவ்வளோ? 7. ஸோ 1.224 இன்ட்டு 10 பவர் 7. ஸோ இதான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல? ஃபோர்த்து பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க? 8.41 இன்ட்டு 10 பவர் 4 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10 பவர் 5. ஸோ டிவைடட் பை தானே, ஸோ டிவைட் எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 8.41 இன்ட்டு 10 பவர் 4 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10 பவர் 5. ஓகேவா? ஸோ அப்போ நான் நம்பர்ஸை தனியாகவும் இதை தனியாகவும் 10 பவர் தனியாகவும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 8.41 டிவைடட் பை 4.3 இன்ட்டு 10 பவர் 4. ஸோ இந்த 5 பவருக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்? மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிறது மேலே போகும்போது மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ 43 டேபிளில் 841. ஓகேவா? ஸோ அப்போ 43 டேபிள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 143 is 43, 243 is 86 போயிடுமா? ஸோ அப்போ 1 டைம்ஸ் வந்துட்டு 43 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நம்பர் தானே இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம், இங்கே 2 நம்பர் இருக்கா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு தள்ளி போயிடுது இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 84 எடுத்துகிட்டு 43 வருது. ஸோ 1 டைம்ஸ் போட்டப்போ 43. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 41 வருது. ஸோ 1 ஆல்ரெடி இருக்குது, அதை அப்படியே இறக்கிக்கலாம். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு பாயிண்ட் இப்போதைக்கு வேணாம். ஸோ முதல்ல நம்ம டிவைட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பாயிண்ட் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 9 3s are எவ்வளோ? 27க்கு 7 பேலன்ஸ் 2, 9 4s are 36, 37 38. ஸோ 387. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா? ஸோ அப்போ 24 வராது. ஸோ அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 240 வர வரைக்குமா? ஸோ 240 அப்படிங்கிறப்போ 4 டேபிளில் 4 4s are 16, 5 4s are 20. ஸோ அப்போ 5 இன்ட்டு 43 போட்டு பார்ப்போமா? 5 3s are 15, 5 4s are 20, 21. ஸோ 215 அப்படிங்கிறது 5 டைம்ஸ் வருது. அது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 258 போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ 5 டைம்ஸ் போட்டுக்கலாமா? என்னது? 215. பேலன்ஸ் எவ்வளோ வருது? 5, 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ 25. ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாமா? ஸோ 258 தான். ஸோ அப்போ மறுபடியும் 5 டைம்ஸ் என்ன வருது? 215. ஓகேவா? ஸோ அப்போ 50ல் 250 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ 350 வருது. ஸோ 350 வர வரைக்கும் அப்படின்னு போட்டோன்னா மறுபடியும் ஒரு 43 ஆட் பண்ணிக்கலாம். 301. அடுத்தது 344. ஓகேவா? ஸோ எத்தனை டைம்ஸு? இது வந்துட்டு 6, 7, 8 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 8 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ? 344. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 6. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் போயிட்டே இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 60 வர வரைக்கும் அப்படின்னா 1 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோ? 43. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 7. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 டைம்ஸ் போனால் 86 போயிடும். ஸோ மறுபடியும் 1 டைம் போட்டோம் அப்படின்னா 43. சாரி, அப்போ இதுலேருந்து 5லேருந்து 4 போகிறப்போ 1, ஸோ 17. ஸோ 170. ஸோ 170 வர வரைக்கும் அப்படின்னா ஸோ இப்போ 4 டைம்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்ப்போமா? ஸோ 86ஓட ஒரு 43 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 129. ஸோ மறுபடியும் ஒரு 43 ஆட் பண்ணுறப்போ 9 + 3 வந்துட்டு 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 + 1 7, 172. 3 டைம்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 9 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட ஆன்சர் என்னது? ஸோ இப்போ இதை ஒரு தடவை சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, அப்போ மேலே ஒரு 0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அப்போ கீழே 2 0. ஓகேவா? ஸோ அப்போ 8410 டிவைடட் பை 4300. ஓகேவா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க ஒரு 0 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 பவர் -1. ஸோ அப்போ இது மட்டும் பண்ணியிருக்கோமா? ஸோ டிவைடட் பையில் ஒரு 10 இருக்கா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 19.5581139 இன்ட்டு 10 பவர் -1. ஸோ இதுக்கு மட்டும் டிவைடட் பையில் 10. ஸோ அப்போ இந்த ஒரு 0 இருக்கா? ஸோ இங்கிட்டு போகும்போது அது என்ன ஆகிடும்? 1 பாயிண்ட்டாக மாறிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது?
1.9558139 into 10 power minus 1. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இங்கிட்டு மாறிடுச்சு. இங்கிட்ட ஒரு நம்பர் தள்ளி போகிறதுக்கு இந்த 10 வந்துட்டு இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ டிவிஷன் போட்டதுனால தான் பெருசாக இருக்குது. ஸோ டிவிஷன் ஆக்சுவலாக பெருசாக தான் இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்து தான் போடணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.